ஏப்ரல் 8ஆம் தேதி தமிழ்நாடு அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையேயான வழக்கில் ஆளுநர் குறிப்பிட்ட நாட்களுக்கு மேல் மசோதாக்களை கிடப்பில் போடக்கூடாது என்ற தீர்ப்பையும், அப்படி செய்ததால் நீதிமன்றமே அந்த 10 மசோதாக்களுக்கும் ஒப்புதல் தந்ததாக தீர்ப்பளித்தது. அது மட்டுமல்லாமல் ஆளுநர்கள் மசோதாக்களில் முடிவெடுக்க காலக்கெடுவையும் நிர்ணயித்தது. அது குடியரசுத் தலைவருக்கும் பொருந்தும் என கூறியிருந்தது. இந்த நிலையில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் மாநிலங்களால் அனுப்பப்பட்ட மசோதாக்களுக்கு குடியரசுத் தலைவர் கையெழுத்திட காலக்கெடுவை நிர்ணயிக்கும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை கடுமையாக விமர்சித்துள்ளார். நீதி வழங்க நீதிபதிகள் இருக்கிறார்கள், அவர்களே சட்டங்களை இயற்றுகிறார்கள், நிர்வாக நடவடிக்கைகளை எடுக்கிறார்கள், நாட்டில் அவர்கள் சூப்பர் நாடாளுமன்றமாக செயல்படுகிறார்கள், அவர்களுக்கு எந்தவிதமான பொறுப்பும் கிடையாது, ஏனெனில் நாட்டின் எந்த சட்டமும் அவர்களுக்கு பொருந்தாது என்று கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். Where are we heading? What is happening in the country? We have to be extremely sensitive. It is not a question of someone filing a review or not. We never bargained for democracy for this day. அரசியலமைப்பின் படி ஆர்டிகிள் 145(3) படி அதனை விளக்கலாமே தவிர நீதிமன்றம் குடியரசுத் தலைவருக்கு உத்தரவிட முடியாது என்றும், ஆர்டிகிள் 145(3) திருத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது என்றும் தெரிவித்த அவர், 8இல் 5 பேர் தீர்மானித்தால் அதனை எப்படி சரியென ஏற்றுக்கொள்ள முடியும் என கேள்வி எழுப்பி உள்ளார். அதைவிட முக்கியமானதாக ஆர்டிகிள் 142 ஜனநாயக சக்திகளை எதிர்க்கும் அணு ஆயுதம் தாங்கிய ஏவுகணை போல் நீதித்துறைக்கு கிடைக்கின்ற ஒரு சக்தியாக மாறிவிட்டது என்று கடுமையாக சாடி உள்ளார். இது மட்டுமில்லாமல் அவர் நீதித்துறையில் உள்ள சர்ச்சைகள் குறித்தும் கேள்வி எழுப்பி உள்ளார். மார்ச் 14ஆம் தேதி டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியின் வீட்டில் பணம் கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் 7 நாட்களாக அந்த விவரங்கள் வெளிவரவில்லை. சட்டம் ஒருவருக்கு ஒரு மாதிரி அல்லவா இருக்கிறது என்று கூறினார். An FIR in this country can be registered against anyone, any constitutional functionary, including the one before you. One has only to activate the rule of law. No permission is required. But if it is judges, their category, FIR cannot be statewide registered. அதோடு வலுவான ஆதாரங்கள் இருந்தும் அவர் மீது FIR பதிவு செய்யப்படவில்லை. ஏனென்றால் நீதிபதிகளுக்கு எதிராக FIR பதிவு செய்ய நீதித்துறையின் அனுமதி தேவை என்கிறார்கள். ஆனால் அரசியலமைப்பில் அப்படி எதுவும் எழுதப்படவில்லை என தெரிவித்தார். அரசியலமைப்பை பாதுகாக்கும் பொறுப்பு குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர்களுக்குத்தான் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் இவர்கள் எப்படி அந்த பாதுகாப்பை பெறுகிறார்கள் என்று கூறியுள்ளார் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர். ஜனவரி 27, 2025 அன்று உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி தலைமையிலான 7 பேர் கொண்ட லோக்பால் குழு உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு எதிரான ஊழல் புகார்களை விசாரிக்கலாம் என்று கூறிய தீர்ப்பை நீதித்துறையின் சுதந்திரத்தை பாதுகாப்பது என்ற கருத்தை கூறி உச்சநீதிமன்றம் தற்காலிகமாக நிறுத்தியதை பற்றியும் விமர்சித்துள்ளார் தங்கர். கொலிஜியம் அமைப்பு நீதிபதிகள் நியமனம் பற்றியும் நீதித்துறை மீதான தன் விமர்சனத்தை வைத்துள்ளார்.